விருதுநகர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற உள்ளதையொட்டி 18 வயது நிரம்பிய முதல் முறை வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த வாக்காளர்கள் மற்றும் திருநங்கைகள் என அனைத்து தரப்பு வாக்காளர்கள் இடையேயும் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும், பொதுமக்கள் தேர்தலில் வாக்களிக்க எந்த வேட்பாளரிடமிருந்தும் பணமோ அல்லது பரிசு பொருட்களோ பெறாமல் கண்ணியமாக வாக்களிப்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பேரணிகள், கையெழுத்து இயக்கம் மற்றும் ரங்கோலி வரைதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த 1ஆம் தேதி விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் வாக்காளர் அனைவரும் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் திருநங்கை வாக்காளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு கையெழுத்து இட்டனர். பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கை வாக்காளர்கள், பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும், வாக்களிப்பது நமது உரிமை, கையூட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும், நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிக்க வேண்டும், ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற வேண்டும் என்ற வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்று விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நகராட்சி அலுவலகம் வரை சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பிரிவு அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை 100% நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஸ்வீப் திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடந்த 2ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா 1 வீதம் அதிநவீன LED திரைகளுடன் கூடிய 7 மின்னணு விழிப்புணர்வு வாகனங்களின் சேவையை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மின்னணு திரை மூலம் தகவல்கள், வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள LED திரைகள் மூலம் வாக்களிப்பதன் அவசியம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், சரியான முறையில் வாக்களிக்கும் முறை மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயலியலான சிவிஜில் 1950 உதவி எண், இது குறித்த குறும்படங்கள் மற்றும் விழிப்புணர்வு பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. விழிப்புணர்வு விளம்பரங்களில் விரு என்ற அணில் உருவம் கொண்ட சின்னம் வாக்காளர்களை கவரும் வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மாவட்டத்தின் தனித்துவமான அடையாளமாக முன்னிறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் 30/3/2026 முதல் 6/4/2026 வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. அந்த வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் 30/3/2026 முதல் 6/4/2026 வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். விருதுநகர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமலில் உள்ளன. இதன்படி உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கப்பணமோ அல்லது ரூபாய் 10,000க்கு மேல் மதிப்புள்ள பொருள்களையோ கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு கொண்டு செல்லப்படும் பட்சத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் அவை கைப்பற்றப்படுகின்றன. இவ்வாறு சோதனைகளின் போது கைப்பற்றப்படும் தொகை மற்றும் இதர பொருள்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து திரும்ப பெறுவதற்கான கைப்பற்றுகை விடுவிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்து இக்குழுவின் தலைவரான திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை விருதுநகர் அவர்களிடமிருந்து பணம் அல்லது பொருள்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர்களின் தொலைபேசி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பணத்தையோ அல்லது பொருள்களையோ கொண்டு சென்று தேவையற்ற சிரமங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.